ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் வந்து ஹச்ஏ ப்ராக்ஸி எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, அதை வந்து ஒரு லோட் பேலன்சராக எப்படி யூஸ் பண்ணுறது லினக்ஸ் விஎம்லேருந்து அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹச்ஏ ப்ராக்ஸி வந்து மோஸ்ட்லி ஹை அவைலபிலிட்டிக்காக, ஹச்ஏனாலே ஹை அவைலபிலிட்டி, ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது. நிறைய லோட் பேலன்சிங் டூல் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை வந்து ஒரு லோட் பேலன்சிங்காக யூஸ் பண்ணி நம்மளோட அப்ளிகேஷனோ இல்லை வந்து நம்ம ஒரு சர்வர் வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்கிட்ட வெப் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நான் எந்த டைம்லையும் டவுன் டைம் இல்லாமல் ரன் ஆகிட்டு இருக்கணும். ஸோ ரெண்டு சைட்லேயுமே வந்து எனக்கு ரெண்டு சர்வர்லேயுமே ரன் ஆகிட்டு இருக்கணும். அதை ஒரு சிங்கிள் யூஆர்எல் மூலயமா நான் ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரி லோட் பேலன்சிங்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹச்ஏ ப்ராக்ஸி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் உங்களுக்கு வந்து இந்த யூஆர்எல்லை வந்து நான் உங்களுக்கு இந்த பேஜோட இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் ஹச்ஏ ப்ராக்ஸியோடது. அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான மெத்தடு நம்ம இந்த சேம் ஸ்டெப்பை நம்ம இங்கே ஃபாலோ பண்ணலாம். அப்படி நான் ரூட் யூசரில் இருக்கேன். என்கிட்ட இப்போ ரெண்டு சர்வர் இருக்குது. 10.0.5.4னு ஒரு சர்வரும் 10.0.5.5 ஒரு சர்வர். ரெண்டுமே வந்து நான் அஷூரில் வந்து டிப்ளாய் பண்ணி வச்சுருக்க சர்வர்ஸ் ரெண்டுமே. ஒரு ஏபிடி கெட் இன்ஸ்டால் ஹச்ஏ ப்ராக்ஸி 2.2 வெர்ஷன் வந்து நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணுறோம். எஸ் கொடுத்து நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஒரு இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 10.0.5.4லையும் 10.0.5.5 ரெண்டுத்துலையுமே வந்து நான் ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ வெப் சர்வர் நிறையா இருக்குது. நம்ம வந்து என்ஜினிக்ஸ் வந்து இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். என்ஜினிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு சர்வர்லையுமே என்ஜினிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி நம்ம அதில் சின்ன டிஃபால்ட் பேஜில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணி லோட் பேலன்சிங் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிச்சு. நம்ம வந்து சும்மா சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் ஹச்ஏ ப்ராக்ஸின்னு கொடுத்தோன்னா நமக்கு தெரியும் ரன் ஆகிட்டு இருக்கா என்னன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம இப்போ வந்து நம்மளோட சர்வர் டீட்டெயில்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் இந்த பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன் ஃபைலில் சேஞ்ச் பண்ணணும் ஆக்சுவலாக. அப்போ தான் வந்து நம்மளால் லோட் பேலன்சிங் சர்வரை வந்து கான்ஃபிகர் பண்ண முடியும். நம்ம இங்கே போயிட்டு இங்கே வந்து நம்மளோட ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்டும் இங்கே வந்து கான்ஃபிகர் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் வந்து நான் கான்ஃபிகர் பண்ணணும்னு சொன்னேன்னா நான் ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஜஸ்ட் நான் பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஹெச்டிடிபி ஃப்ரண்ட்டு, பேக் எண்ட் வந்து ஹெச்டிடிபி பேக்குன்னு நான் கொடுத்துருக்கேன். பைண்ட் வந்து 0.0.0.0ல் 80 போர்ட்டில் வந்து நம்ம இந்த பர்டிகுலர் லோட் பேலன்சிங்கை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மோட் வந்து ஹெச்டிடிபி மோட்னு யூஸ் பண்ணுறோம். யூஸ் பேக் எண்ட் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஹெச்டிடிபி பேக் எண்ட் வந்து யூஸ் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் மோடு வந்து ஹெச்டிடிபி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக் எண்ட் ஹெச்டிடிபி, மோட் வந்து ஹெச்டிடிபி, சர்வர் வந்து டெஸ்ட் VM1ன்றது இந்த சர்வர், டெஸ்ட் VM2ன்றது இந்த சர்வர். ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து என்ஜினிக்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது போர்ட் 80ல் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை என்ஜினிக்ஸ் போர்ட் 80லேருந்து 8989க்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து நம்ம டேரெக்டாக டிஃபால்ட் போர்ட் 80ல் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லை நம்ம இந்த போர்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணி கூட ஆக்சஸ் பண்ணலாம். பட் நம்ம பர்டிகுலர் போர்ட் நம்பர் திரும்ப நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த போர்ட் 80யை விட்டுட்டு இங்கே நான் 8989 நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். நம்ம இந்த கான்ஃபிகரேஷன் முடிச்சாச்சு. இப்போது இதை வந்து நம்ம சேவ் பண்ணி நம்மளோட சர்வீஸை வந்து ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லை ரீஸ்டார்ட் கூட பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் டவுன், கனெக்ஷன் ரெஃப்யூஸ்ன்னு இருக்கு. ஏன்னா நம்ம இன்னும் எதுவுமே வந்து கான்ஃபிகர் பண்ணல. என்ஜினிக்ஸை இன்ஸ்டால் பண்ணல. ஃபர்ஸ்ட் நம்ம என்ஜினிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சைமல்டேனியஸாக இந்த இதுலேயும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் என்ஜினிக்ஸு இன்னொரு சர்வரில். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம என்ஜினிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போர்ட் 80 வந்து என்ஜினிக்ஸோட டிஃபால்ட் பேஜ் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து போர்ட் 80 ஏற்கனவே வந்து நான் ஹெச்ஏ ப்ராக்ஸி பண்ணனால இந்த 10.0.5.4 போர்ட் 80 வந்து ரன் ஆகாது. அதனால நான் வந்து போர்ட் நம்பர் போர்ட் 80 வந்து அது கான்ஃப்ளிக்ட் ஆகும். ஸோ அதை வந்து போர்ட் 80 பண்ண முடியாது. அதனால நான் வந்து 8989 என்னோட இதில் வந்து போர்ட் நம்பரில் நான் என்ஜினிக்ஸோட இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றத வந்து நான் வந்து இன்னொரு விஎம் நான் வச்சுருக்கேன். அந்த விஎம்மில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இதுதான். ஸோ வந்து டிஃபால்ட் இந்த டைரக்டரிக்கு நீங்கள் போகணும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் கமெண்ட் செஷனில் டிஸ்கிரிப்ஷன் செஷனில் வந்து நான் போடுறேன். எந்த பாத்தில் போயிட்டு அதை சேஞ்ச் பண்ணணுன்னு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போர்ட் 80 டிஃபால்ட்டாக இருக்கிறத 8989 சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கேயும் வந்து நீங்கள் போர்ட் நம்பர் 8989 சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ஜினிக்ஸ் சர்வீஸ் வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணோம். நான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். திரும்ப வந்து சிஸ்டம் சிபிஎல் ஸ்டேட்டஸ் என்ஜினிக்ஸ்னு கொடுத்தோன்னா இப்போ ரன்னிங்கில் இருக்கும். பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து இப்போ 8989 ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ வந்து டிஃபால்ட்டாக வந்து 80 இருக்குது. இப்போ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணால் இந்த பேஜ் வந்து ஒர்க் ஆகாது, எனக்கு லோடிங்கில் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து 8989 நான் ஆக்சஸ் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் மறந்துடாமல் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் போயிட்டு நீங்கள் 8989 போர்ட்டையும் 80 போர்ட்டையும் எனேபிள் பண்ணணும். அப்போ தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து 2 சர்வீஸ்லேயும் வந்து 8989 இந்த சர்வர் இது ஒரு சர்வர் ரெண்டு சர்வர்லையுமே வந்து 8989 என்ஜினிக்ஸ் கான்ஃபிகர் பண்ணியாச்சு, ரன்னிங்கில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹெச்ஏ ப்ராக்ஸியில் நம்ம இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், ப்ரைவேட் ஐபி. ஸோ ப்ரைவேட் ஐபி ரெண்டு ஐபியுமே ஒரே நெட்வொர்க் குரூப்பில் இருக்கனால ரெண்டுமே கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து அந்த ஹெச்ஏ ப்ராக்ஸி சர்வீஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தான் வந்து இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண அந்த போர்ட் டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ ரீஸ்டார்ட் கொடுக்குறேன். ரீஸ்டார்ட் கொடுத்து இப்போ ஸ்டேட்டஸ் நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து இது ஒர்க் ஆகுது டேட்டா 80 போர்ட்டில். பட் சம் வார்னிங்ஸ் நமக்கு வருது. வார்னிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா டவுன் வருது. ஆக்சுவலாக டவுன் கிடையாது, அப்பில் தான் இருக்குது. ஏன் டவுன் வருதுன்னு தெரியல. எதுவும் கான்ஃபிகரேஷன் ஃபைலில் எதுவும் நம்ம மிஸ் பண்ணிட்டோமான்றது தெரில. போய் நம்ம செக் பண்ணலாம். மேபி ஐபி தப்புன்னு நினைக்கிறேன். 10.0.5.4ன்னு நினைக்கிறேன் ஐபி. 10.0.5.4 10.0.5.5 இதுதான் ஐபி டீட்டெயில்ஸ். நான் ஐபி டீட்டெயில்ஸ் வந்து ஆக்சுவலாக தப்பாக கொடுத்துருக்கேன். இதுதான் கரெக்டான ஐபி டீட்டெயில்ஸ். ஸோ இது சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ திரும்ப வந்து நம்ம ஹெச்ஏ ப்ராக்ஸியை வந்து ரீஸ்டார்ட் பண்ணோம். ஹெச்ஏ ப்ராக்ஸி ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் இப்போ செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த எரரும் இல்லை. ஸ்டார்டட் ஹெச்ஏ ப்ராக்ஸி லோட் பேலன்ஸர். இப்போது போர்ட் 80 போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் பேஜ் ரெண்டு பேஜுமே ஆக்சஸ் பண்ண முடியும். ஆக்சுவலாக வந்து ரெண்டுமே வந்து என்ஜினிக்ஸில் இருக்கனால உங்களுக்கு வந்து தெரியல. நம்ம இப்போ அதையும் சேஞ்ச் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம cd/var www.ml இதில் வந்து டிஃபால்ட் பேஜ் இண்டெக்ஸ் பேஜ் இருக்கும். இதை நீங்கள் மாடிஃபை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து மாடிஃபை ஆகும். நான் இப்போ வந்து இதில் இருக்க லைன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். வெல்கம் டு மை சேனல் சர்வர் 1 அப்படின்னு நான் இங்கே கொடுக்குறேன். சேவ் பண்ணியாச்சு.
நான் இந்த சர்வர்லேயும் போயிட்டு சேம் அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் போயிட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன். வேர் www.html இண்டெக்ஸ். ஸோ இதை வந்து சர்வர் 2 நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போது அந்த பப்ளிக் ஐபி எதில் வந்து நான் HA ப்ராக்ஸி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேனோ அந்த பப்ளிக் ஐபி இது. ஸோ அதுலேருந்து நான் இப்போ ஆக்சஸ் பண்ணுறேன். வெல்கம் டு மை சேனல் சர்வர் 1. திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். சேனல் சர்வர் 2 ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். 1 2. இப்போ பார்த்தீங்கன்னா லோட் பேலன்சிங் இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஒரு ஒரு சர்வீஸ்க்கும் வந்து ஒரு ஒரு சர்வரில் போய் ரீச் ஆகுது. இப்படி தான் வந்து நம்ம HA ப்ராக்ஸி செட்டப் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை வந்து ஹை அவைலபிலிட்டியில் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸில் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் நம்ம பார்க்கலாம். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச்.